ஹாய். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸ் அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு 3 பார்ட்டில் சீசர்ன்ற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்க தான் வந்தேன். இப்போ அந்த கேரக்டர் இல்லை. இதில் ஹீரோவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரியே தெரியல. ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சீசர்ன்ற கேரக்டர் கொஞ்சம் மாஸாக இருக்கும். இந்த பார்ட்டில் ஹீரோவும் பெருசாக இல்லை, வில்லனும் பெருசாக இல்லை. ஸ்டோரி ஓகே. அடுத்த பார்ட் வருமா? வரும் கண்டிப்பாக. முன்னாடி மனிதர்கள்லாம் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்தாங்க, பார்த்துருக்கேன். 3மே கண்டினியூஸாக பார்ப்பேன். இந்த சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்தேன் பார்க்க. இப்போ மனித இனத்தோட கனெக்டாக இருக்காங்க இங்கே இருக்கிறவங்க. மனிதர்கள்லாம் வருவாங்க. நெக்ஸ்ட் பார்ட் மேபி கொண்டு போனால் அது கொஞ்சம் ஆக்ஷனாக தான் கொண்டு போவாங்க. மனிதர்கள் ஸ்ட்ராங்காக வர மாதிரியும் ஏப்ஸ் ஸ்ட்ராங்காக வர மாதிரியும் ஆக்ஷனாக கொண்டு போவாங்க. நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக வரும். ஓகே, சிஜி வந்து மற்ற பார்ட்டுங்களை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது? கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மற்ற பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற பார்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து வார் ஆஃப் த பிளான்ட் ஆஃப் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இதில் வந்து அந்தளவு இல்லைன்னு தான் சொல்லணும். இது ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே முடிச்சுட்டாங்க. அவ்வளோ. இதுக்கு முன்னாடி பார்ட்லாம் என்னென்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? ஏரியாவில் ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ஆஃப் த பிளான்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக டவுன் சிட்டியில் தான் இருக்கும். அப்புறம் செகண்ட் பார்ட் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் சிட்டி, அது நல்லாயிருக்கும். தேர்ட் பார்ட் ஃபுல்லாக ஐஸ் பிளேஸாக இருக்கும். ஸோ ஃபோர்த்து பார்ட்டில் ஃபாரஸ்ட்டில் எடுத்துருக்காங்க. மேபி 5th பார்ட் தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஆனால் வரும், நம்பிக்கை வரும். சரி, தேங்க்யூ. சுமாராக தான் இருக்குது. என்ன பிடிச்சிருந்தது இந்த பார்ட்டி? ஐயோ, நம்ம நடுவில் தான் போகிற, தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன அப்படின்னா, குரங்குகளை பற்றி மனிதர்களை பற்றியும் ஒரு படமாக எடுத்துருக்குறாங்க. மனித இனம் வந்து தன்னுடைய சுயநலத்தால் இயற்கை அழிக்குது. அதே போல் மற்ற விலங்குகளும் வாழணும் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட்டு. அது கடைசியாக இந்த இறுதி காட்சியில் சொல்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா வந்து, உங்களுக்கு மட்டும்தான் அந்த உலகமா, எங்களுக்கு சேர்த்தான் இந்த உலகம் அப்படிங்கிறது. அந்த கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ மனிதர்கள் வந்து இந்த பார்ட்டில் வரல, அது வந்து லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணுறதுக்காக திரும்ப அடுத்த பார்ட் வர மாதிரி தான் இருக்குது. சிஜி ஒர்க்கில் கம்ப்யூட்டர் பரவாயில்ல, நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்டும் நீட்டாக இருந்துச்சு. மற்றபடி நல்ல படம். ஆனால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆரம்பத்தில் கொஞ்சம் புரிதல் இல்லை, அப்புறம் இறுதியில் கிளைமேக்ஸில் தான் நல்லா இருந்துச்சு. போர் அடிக்குது? இல்லை, போர்லாம் ஒன்றும் இல்லை. குழந்தைங்களாம் பார்க்கலாங்களா? தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருக்கும். குழந்தைங்க பார்க்கலாம். பெரிய எனக்கு என்னென்னா மங்கி பிடிச்சிருந்தது ரொம்ப. குழந்தைங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக. அடுத்த பார்ட்டில் வருவாங்க. மனிதர்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கனெக்ட் ஆகுறாங்க. கிளைமேக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இருக்கும். அடுத்த பார்ட்டி எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்குறேன்.